السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஃபாத்திமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அனுச்சுவத்தை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுவதுமாக உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. நாம் வாழும் காலங்களில் நாம் செய்கின்ற எல்லா விதமான அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை இறைவன் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்நாட்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்களில் இருந்து, அதன் கஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நம் வாழும் காலங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் கஅபத்துல்லாஹ் சென்று ஹஜ் உம்ரா செய்வதற்கு உண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ வேளையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமய நல்லிணக்கம் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் இந்த தலைப்பு? நாம் எல்லாம் அறிந்தது, தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலமா சார்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணி அளவில் துவங்குகிறது. அசருக்கு பிறகு நம்ம செய்திகளில் வைத்து மீளாது பெரும் விழா, முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த விழாவினுடைய நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அது பேசுவதற்கு காலம் நேரம் இல்லை. உலக நாள் அழியும் வரை அவருடைய புகழ்கள், அவருடைய வரலாறுகள் சொல்லப்பட வேண்டும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில். இரண்டாவது தலைப்பாக போதை ஒழிப்பு சம்பந்தமாக இன்றைக்கு காலத்துல வாலிபர்கள் இந்த போதை பொருள் பயன்படுத்தி நம்ம எவ்வளவு மீடியாக்கள்ல பார்க்கிறோம். நம்முடைய இஸ்லாமிய வாலிபர்களும் கூட நம்ம தமிழ்நாட்டில் அங்க போதை வைத்திருந்த வாலிபர்கள், மிச்ச வாலிபர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி பேப்பரின் மூலமா, மீடியாக்கள் மூலமா பார்க்கிறோம். வாலிபர்களுடைய பார்வை என்பது, அவர்கள் செல்லக்கூடிய பாதை என்பது தவறாகவே இருக்கிறது இந்த சூழல்ல. அதுவும் ஜமாத்துல் உலமா கையில் எடுத்து அந்த மாணவர்களுக்கு, அந்த வாலிபர்களுக்கு போதை சம்பந்தமான விழிப்புணர்வுகளை அவர்கள் விளங்கி அவங்களுடைய வாழ்க்கையை சீராகவும் சிறப்பாகவும் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாவது அதற்கு சம்பந்தமான ஊர்வலம் வைக்கப்பட்டிருக்கிறது சாயங்காலம். அதிலும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சமய நல்லிணக்கம். எல்லா மத தலைவர்களும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு சங்கைப்படுத்தப்படுகிறது. அவர்கள் மேடையில சம்பந்தமான சமய நல்லிணக்கம் சம்பந்தமான சில விஷயங்களை நமக்கு முன்னால் பகிர்வார்கள். இதெல்லாம் வைக்கக்கூடிய நோக்கம் என்ன? நாம் வாழும் இந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்திய நாட்டில் என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்று நம் நாட்டினுடைய கொள்கையா இருக்கிறது. யார் எந்த மதத்தில்
எந்த அமைப்பிலும் எந்த மதத்திலும் இருந்து கொள்ளட்டும். ஆனால் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு அவர்களுக்கு உண்டான உரிமை கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு உண்டான முடிவுகளை அந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தனி மனித உரிமைகளை நாம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தில் இன்றைக்கு இந்த இந்திய நாட்டில் அனைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல சமய நல்லிணக்கம் என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது? நாம் நம்முடைய மார்க்கம், நம்முடைய கொள்கை அல்லாஹ், ரசூல், குர்ஆன், கியாமத் நாள், நாளை மறுமை என்பதை முழுமையாக நம்பி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் பிறர் நம் கண் முன்னால் மாற்று மத சகோதரர்கள் அவர்கள் எந்த மதத்தில் எந்த வழிபாடில் இருந்து கொள்ளட்டும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், லக்கும் தீனுக்கும் வலியதி. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. யாரையும் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. அவர் எந்த சமயத்திலும் இருக்கட்டும், எந்த மார்க்கத்தில் இருக்கட்டும், எந்த மதத்தில் இருக்கட்டும், அவரை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மதத்திற்கு வாருங்கள், இங்கே வாருங்கள், இதுதான் உண்மையான மார்க்கம், இதுதான் உண்மையான இஸ்லாம் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தி அவர்களை அழைக்க கூடாது என்பதாகத்தான் இந்த குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க தாய் இஸ்லாம் ஆகல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் இஸ்லாத்துக்கு வரல, அவங்க மக்காலே இருந்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால வாழ்கின்ற பொழுது என்னாச்சு அப்படின்னா, சில நாட்கள் கழித்து தம் மகளை தேடி அவங்க தாயார் வராங்க, மதீனாவுக்கு வராங்க. அவங்க மாற்று மதத்தில் இருக்கிறாங்க, இறை மறுப்புல இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் அவங்க மதீனாவுக்கு வந்த செய்தி அவங்களுடைய மகளார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரியுது, கேட்க வருது. என்ன செய்யறது? அவங்க வேற கொள்கையில வேற மார்க்கத்தில் இருக்கிறாங்க, நாம இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்ப தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யலாமா கூடாதா என்ற செய்தி அவர்கள் அறியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேட்கிறாங்க. யார சொல்லுதோ இது மாதிரி சூழல், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நான் உங்களை நபியாக ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வுடைய தூதராக உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை முழுவதுமாக நான் நம்பிக்கொண்டு கியாமத் நாளை கூட நான் ஈமான் கொண்டு உங்களுடைய கரங்களை கொண்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய தாயார் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை மறுப்பில் இருக்கிறார். என்னை தேடி மதீனாவுக்கு வந்திருக்கிறார், அப்போ அவங்களுக்கு நான் உதவி செய்யலாமா, அவங்களுக்கு போய் நான் உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமா உதவி செய்ய, அது இஸ்லாம் எந்த மாற்றத்தும் சொல்லவில்லை. உங்களுடைய தாயார் பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் அவர்கள் இறை மறுப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அதுதான் குர்ஆனும் சொல்கிறது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. முதலில் இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு எந்த வஸ்துவை கொண்டும் எந்த பொருளை கொண்டும் எந்த செய்கை கொண்டும் இணை வைக்காதீர்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அடுத்ததாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஞாபகப்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தாயை அழைத்து தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள். இதுதான் மார்க்கம். எல்லா மதங்களும் இந்த இந்திய நாட்டிலும் உலக நாடுகளிலும் அவர் எந்த மதத்திலான இருக்கட்டும், ஆனால் இஸ்லாம் அவரை சகோதரராக கண்ணியப்படுத்துகிறது, அவரை கண்ணியப்படுத்த சொல்கிறது இஸ்லாம், நம்முடைய மார்க்கம். அதே போலதான் அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற சஹாபி, பிள்ளைங்க இறை மறுப்பு கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைங்க. என்ன செய்யறாரு அவரு அந்த சஹாபி? இவங்க வெளியே போனா வேற கொள்கையில போய் இறை மறுப்பாளராக முத்திருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அபுல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாரு? தன் பிள்ளையில வீட்டுல கதவுல அடைச்சு வைக்கிறார், ரூம்ல அடைச்சு வைக்கிறார், வீட்டுல அடைச்சு வைக்கிறார். அவங்க என்னாச்சு அப்படின்னா 3 நாட்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியே போகல. சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்க ஒண்ணு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கணும், நபியை இறை தூதராக ஏற்றுக்கணும், அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்க செய்யல அப்படின்னா உங்களை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். நீங்க வெளியே போனீங்கன்னா வழிதவறி போடுவீங்க, வழிதவறி போயிட்டீங்க இறை மறுப்பால் ஆயிடுவீங்க, இறை மறுப்பால் ஆயிட்டீங்க நாளை நரகத்துல உங்களை நான் பார்க்க முடியாது. அப்படிங்கிற தகப்பனுடைய நல்ல எண்ணம்.
தான் மகன் 2 பிள்ளைங்களும் சொல்றாங்க வாப்பாட்ட என்ன சொல்றாங்க, நீ சொல்றதுதான் நியாயம் தான், எங்களுக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு, நீங்க உங்க மார்க்கத்தை நம்பிக்கையா இருக்கிறீங்க, எங்களுக்கு அதே விஷயத்துல இறை மறுப்பு கொள்கையில நாங்க உறுதியா இருக்கிறோம், அது எங்களுக்கு பரிபூர்ணமா எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்கிறது. இதற்கு தீர்ப்பு சொல்லதா இருந்தா நம்ம நம்பிட்ட போவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம், நீங்க என்ன அழைச்சே வைக்க வேண்டாம், அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம், இப்படி நடக்குது, என் மாப்பா இப்படி பண்றாரு அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவோம். நபி அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தீர்ப்பின்படி அவர்கள் மார்க்கத்தை ஏற்க சொன்னால், கட்டாயப்படுத்தினால் நாங்கள் ஏத்துக்கிறோம், கட்டாயப்படுத்தி நாங்க ஏத்துக்கிறோம், நபி இல்லாட்டி நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் வராங்க. அபூல் ஹஸன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் இது மாதிரி விஷயம் இறை மறுப்பு கொள்கையில இவங்க போவதற்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க போனா நாளைக்கு மறுமையில நரகம் என்ற செய்தி நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கோம், அதை நான் பயப்படுகிறேன். கபருக்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை நான் பயந்துதான் என்னுடைய பிள்ளைகளை வீட்டுல அடைச்சி வச்சேன். இவங்க இப்படி இறை மறுப்பே போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார சொல்லலாம், நீங்க தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது சொல்றாங்க, அந்த நேரத்தில் இறை வசனத்தை எல்லாம் இருக்கிறான். எல்லாம் பாருங்க, இறை வசனத்தை அறிகிறான். லா இக்ராஹ ஃபித்தீன் قد تبين الرشد من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا إكراه في الدين قد تبين الرشد من الغي. இந்த மார்க்கம் என்பது சங்கையானதுதான், இஸ்லாமிய மார்க்கம் என்பது சங்கையானதுதான். ஆனால் இந்த மார்க்கத்தில் நீங்கள் நுழைய வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு தான் நீங்கள் வர வேண்டும், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்கள் ஆணித்தரமாக சொல்ல வேண்டாம். அப்படின்னா நீங்கள் அவங்கள் மீது திணிக்க வேண்டாம், கடமையாக்க வேண்டாம். அதனால அவருடைய உள்ளத்தின்படி எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மார்க்கத்தை அந்த மதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பிள்ளைங்களுக்கு உபதேசம் செய்ததாக நம்ம வரலாற்றில் பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம். ஆரம்பத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை எதிர்க்க துணிந்தவர்கள் ஏராளம், எதிரிகள் ஏராளம், நபியை சுற்றி எதிரிகள் இருந்தார்கள். அப்படி சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு போனாங்களே, அடிக்கடி கேட்கக்கூடிய வரலாறு, நம்முடைய செய்தியாளர்களில் கேட்கக்கூடிய வரலாறு. தாயிஃப் நகருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்களே, இந்த இஸ்லாத்தை பற்றி எத்தி வைத்தார்களே, இந்த மார்க்கத்தை பற்றி எத்தி வைத்தார்களே, அந்த தாயிஃப் மக்கள் என்ன செய்தார்கள்? சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் அனைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்கள். நீங்கள் வெளியே செல்லுங்கள், தாயிஃபை விட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று விரட்டி அடித்தார்கள், கற்களால் அடித்தார்கள், சொற்களால் அடித்தார்கள். என்ன அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலிருந்து ரத்த துளிகள் வந்துவிட்டது, சுவாசனுடைய மேனியிலிருந்து ரத்த துளிகள் வந்துவிட்டது. உலகத்தில் யாருக்காவது ஏதாவது பாதிப்பு அப்படின்னா நேரடி அல்லாஹ் கருத்து புரிக்க மாட்டான், இன்னும் சோதனையை கொடுத்து வெற்றியை கொடுப்பான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக அல்லதி அன்கத ظهرك. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுப்பான், பிறகு இரட்டிப்பான வெற்றியை கொடுப்பான். அப்படிதான் உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் அதுதான் பொருந்தும். ஆனால் தன்னுடைய தோழர், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், ஒரு தீங்கு என்றால், ஒரு கெட்டது என்றால், ஒரு தீமை என்றால் அல்லாஹ்வே பதில் சொல்வார். இதுதான் பல வரலாறுகள் சான்று. பல வரலாறுகளை குர்ஆனின் மூலமாக நாம் இந்த சமூகத்திற்கு எத்தி வைக்கலாம், பல வரலாறுகளை எத்தி வைக்கலாம். உதாரணமாக அபூ லஹபுடைய வரலாறு. அபூ லஹப் தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், அந்த வரலாறு சொல்லலாம். தாயிஃப், அதே போல தாயிஃப் நகருடைய வரலாறு. ரத்த துளிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்த துளிகள் தாயிஃப் நகரில் விழுந்த பொழுது ஓடோடி வந்தார்கள், அல்லாஹ்விடமிருந்து வஹீ கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் ஹும் நஅம் என்ற வார்த்தை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், நஅம் என்ற வார்த்தை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், இந்த ஊர் மக்களை அனைவரையும் நான் விரட்டி போடக்கூதற்கு அல்லாஹ்வுடைய உதவியோடு நான் செய்கிறேன். இந்த நேரத்தில் சொல்லி இருந்தார் ஒரு கணம் நபி மனம் கஷ்டப்பட்டு மனம் வருந்தி, என்னடா வாழ்க்கை, என்னடா மக்களே, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க, நம்மளை துன்புறுத்துறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிஷம் அந்த நேரத்தில் நினைத்து நஅம் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இன்னைக்கு தாயிஃப் நகருக்கு இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு தெரியும்,
தாயிப் நகர் கூட்டு சென்று வாகனத்தில் அழைத்து சென்று அவர்களை காமிப்பார்கள். இதுதான் தாயிப் நகர் என்பதா? இல்லை இல்லை. இவர்கள் இல்லாவிட்டாலும் இவருடைய சந்ததிகள் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் சொன்ன ஒரு கணம்தான் இன்றைக்கு இஸ்லாம் மேலோங்கி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு மத்தியில, அதுவும் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில தாங்கள் காட்டிய அன்புகள், தாங்கள் காட்டிய நற்குணங்கள் தான் இன்றைக்கு இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதைத்தான் நமக்கும் போதிக்கிறார்கள். இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் உங்களுடைய சகோதரர், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர், உங்களுடைய வியாபார சொந்த பந்தங்கள் அனைவர்களும் எந்த மார்க்கத்தில் இருந்து இருக்கட்டுமே, அவர்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீங்க. அதுதான் குர்ஆன் சொல்லுது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபையன ருஷ்து மினல் கய். அவர்களை ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீங்க. அதனால தான் ஒரு காலத்துல ஒரு பேச்சு உண்டு. என்ன பேச்சு அப்படின்னா, வாயை பாருப்பா, அவர் நடைமுறை பார்த்தா அவன் மனசெல்லாம் மனசுலாம் புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காலத்துல வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள், அவங்களோட நடவடிக்கைகள், அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய உரையாடல்கள், அவங்க பிறரிடம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு காலத்துல என்ன ஆகும் அப்படின்னா பல பேர் இஸ்லாத்தை கொண்டு வச்சிருக்கு. அவங்க நடந்த அந்த நடைமுறைகள் தான் இன்றைக்கு அதெல்லாம் பார்க்க முடியறதில்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை, அது சகோதரனோ யாராக இருக்கட்டும், நம்மை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை நம்ம மீது சொல்லிவிட்டாலே போதும், நமக்கு அவரை எப்படிதான் பழிவாங்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்ம உள்ளத்துல தோன்றுது. இதெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. இதெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறுமை தாங்க உலகத்துல பொறுமை. எந்த அளவு பொறுமையை கடைபிடிக்கிறோமோ, பொறுமையாக வாழ்ந்து வருகிறோமோ, இவ்வளவு சோதனைகள் வரட்டும், யார் வேணா நம்ம திட்டட்டும், அந்த பொறுமை என்ற குணத்தை கொண்டுதான் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த பொறுமையை கொண்டுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட பொறுமை, பிறர் நடக்கக்கூடிய தன்மை. இன்றைக்கு உலகத்துல நம்ம கௌரவத்தை பெருசா படிக்கிறோம், இஸ்லாமியர்கள் உள்பட. என்னுடைய கௌரவம் என்ன நினைக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய கௌரவத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல இல்ல, ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீர்கள். மார்க்கம் அதான் சொல்லுது. யாருக்கு மத்தியிலும் உங்களுக்கு முன்னால் யார் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கர்வத்தை வெளிப்படுத்தாதீர்கள். கர்வம்னா என்ன? பெருமை. அந்த பெருமை நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. அதுக்கு பல உதாரணங்கள் சான்று. ஃபிரௌனுடைய வரலாறு, நம்ரூதுடைய வரலாறு, அவங்கெல்லாம் நான் ரப்புக்கு மேல் ஆலா என்ற ஃபிரௌன் சொன்னான். அவனுடைய அழிவுலாம் பயங்கரமா இருந்துச்சு இல்லையா? அந்த வரலாறு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்ரூது அப்படிதான், நானும் ரப்புக்கு மேல் ஆலா அப்படின்னு சொன்னான். அவனுடைய வரலாறு எல்லாம் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்ல போது மிக கொடுமையாக இருக்கிறது அவனுடைய முடிவுகள். அதனால கர்வம் கொள்ளாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில சஹாபாக்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கர்வம் கொள்வது என்பது பின்ன காலத்துல நமக்கு அதுவே இழிவாகமா நம்மளை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு இழிவாக நம்மளை மாற்றிவிடும். அதற்காக அந்த ஹதீஸ் நான் சொல்றேன். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய கௌரவத்துல மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய வாயில் என்பவர் வர, அவர் மாற்றுமான சகோதரர் வாயில் என்பவர் வர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும். அவர் வரக்கூடிய தோனிய அந்த புகாரி இமாம் எழுதுகின்ற பொழுது இன்னமும் அவர்தான் உலகத்தை ஆளுகின்ற மாதிரி அந்த தோனியில் நடந்து வர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வரும்போது சஹாபாக்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய தோனியை பார்த்துட்டார். வரக்கூடிய தோனியை பார்த்த பிறகு ஒரு கௌரவத்தோடு வர நபியை பார்த்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்த உடனே நபி அவர்கள் எரிச்சிட்டாங்க. எரிச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருந்த அந்த துண்டு இருக்குல்ல, தோல் இருந்த துண்டை விரிக்கிறாங்க. அவருக்காக விரிக்கிறாங்க. விரிச்சு உட்கார்ந்து அமர்ந்து பேசுறாங்க. பல விஷயங்கள் பேசுறாங்க. பல காரியங்கள் பேசுறாங்க. பிறகு அவர் திரும்ப போறார். அந்த இடத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அவர்கிட்ட பேசிட்டு திரும்ப போறார், தன்னுடைய இடத்துக்காக போறார். போகும்போது அருகாமையில் இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உண்மை இல்லை. அப்போ இந்த வரலாறு நடக்கும்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, ஏழை பக்கீர். அவர் காலில் செருப்பு கூட அணியாமல் இருந்தார்.
ஆடைகள் கந்தலாக இருந்தது. சல்லாசன் சொல்றாங்க, இவரை எல்லை வரைக்கும் மதீனாவினுடைய எல்லை வரைக்கும் வழி அனுப்பிவிட்டு வாருங்கள் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. அந்த பாலைவன சுடு மணல் எப்படி இருக்கு தெரியுமா? கடுமையாக இருக்கு. இந்த பாலைவன சுடு மணல் சிறுபணியாக போறாங்க. அவர் ஒட்டகத்துல பயணம் செய்யறாரு. அவர்கிட்ட கேட்கிறார், அவர் கர்வமான இருக்காரு, அவரு ரொம்ப பெருமையா இருக்கிறார். வாயில் அவர்கள் எல்லை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சொன்னாங்க, வெயில் சூடு அதிகமா இருக்குது, என்னால நடக்க முடியாது இந்த மண்ணுல, அதனால உங்களோட நான் ஒட்டகத்துல ஏறிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறார். ஆஹா, நீ எப்படிப்பட்ட ஆளு, ஆடை கிழிஞ்சு இருக்குது, உன்னை எப்படி என் பக்கத்துல உட்கார வைக்கிறது, அதான் உட்கார வைக்க முடியாது, நடந்தே வா அப்படின்னு சொல்றாரு. அவர் யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வாயில் என்பவர் சொல்கிறார். முடியல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முடியல, நடந்து போறார், பாலை வந்து நடந்து போறார், கால் சுடுகிறது. எந்த அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லை வரை கூட சொல்லியிருக்காங்க, நபியுடைய பேச்சை மீற முடியாது. அவருடைய கால்கள் அந்த சூடினால பொக்களம் வர ஆரம்பித்து, இந்த வாயில் செருப்பும் அணிந்திருந்தார். இந்த செருப்பை போட்டிருந்த வாயிட்ட கேட்கிறாரு, உங்க வாயாடையெல்லாம் நீங்க ஒட்டகத்துல வரீங்க, நான் சுடு மணல்ல நடந்து வரேன், நீங்க செருப்பு போட்டிருக்கீங்க, உங்க செருப்பாவது கொடுங்களேன், உங்க செருப்பாவது கொடுங்க, காலை போட்டு நடந்து வந்து உங்களை வழி அனுப்பிச்சு அந்த செருப்பை மட்டும் தந்துடுறேன். என்னுடைய செருப்பு போடுறது கூட உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்க எங்க செருப்பு கேட்கிறீங்களா? ரொம்ப அவருடைய கர்ப்பம் முச்சிக்கு போயிட்டு சரி வழி அனுப்பிட்டு வந்தாச்சு. காலங்கள் கழியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத், அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத். ஐந்தாவது கலீஃபாவாக பிற்காலத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக ஆறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக வராங்க. வரும்போது அல்லாஹ் தஆலாவுடைய சோதனையை பாருங்க, வாயில் அது வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியாக ஆகும் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு தேவை, யாரு? ஜனாதிபதி ஆயாசி முஆவியா, வாயிலுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக கர்வமாக இருந்த அவர், நீங்க செருப்புக்கு, என்னுடைய செருப்புக்கு கூட தகுதி இல்லாதவர் என்று சொன்ன அவர் வருகிறார், ஜனாதிபதியை சந்திக்க வருகிறார். குனிந்த தலையோடு கைகளை கட்டிய நிலையில் ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு தங்களுடைய தோள் புஜத்தை அப்படியே சாய்த்து கொண்டு வருகிறார். அங்க என்ன நடந்திருக்கும்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு செய்த அந்த கொடூரங்களை அவர் பழிவாங்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்திருப்பார்? அங்க என்ன நடந்துச்சு? நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதாண்டா வாக்கு மாட்டிச்சுடா, வாடா மௌன வா. அந்த வரலாறு நம்மளை அவமானப்படுத்திய அந்த அந்த காயங்கள் இருக்கிறது என்னைக்கும் வாழ்க்கையில மறக்காது. அந்த உண்மை தானே. இந்த நாட்கள்ல, இந்த தேதியில, இந்த நிமிஷத்துல அவர் என்னை அப்படி சொல்லிட்டாரு, என்னை அவமானப்படுத்தி விட்டார் என்ற அந்த அவமானம் மற்றும் மனிதனுடைய உள்ளத்தில் அது மறக்கவே மறக்காது. அது யாருக்கா இருக்கட்டும், இல்லையா? நிகழ்காலத்தில் கூட அப்படிதான் மறக்கவே மறக்காது, எந்த அவமானமா இருக்கட்டும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வரும்போது வாயில் ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் அந்த வரலாறு தான் ஓடுது. இந்த வரலாறு முஆவியாவை அவமானப்படுத்திய அந்த வரலாறு தான் ரெண்டு பேர் உள்ளத்தையும் ஓடுது. வாயிலுடைய உள்ளத்துல என்ன? ஆஹா, இவர் என்ன பழி வாங்க போறாரு தெரியலையே, நம்மள என்ன செய்ய போறீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கிறாரு, என்ன சொன்னாலும் சட்ட அமலுக்கு வந்துடும், இல்லையா? அவருக்கு பவர் இருக்கு, முஆவியாவுக்கு பவர் இருக்கு. அவர் நடிகிட்டே வராரு. இந்த ரெண்டு பேருடைய உள்ளத்திலும் பழைய நடந்த வரலாறு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அருகாமையில் வந்த வாயில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய தோழரை வாருங்கள், அது மட்டுமல்ல, தன்னிடம் இருந்த அரச துண்டை விரித்து அவரை உட்கார வைக்கிறார். அவருக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம இந்த அளவு அவரை இழிவுபடுத்தி இருக்கிறோம், கேவலப்படுத்தி இருக்கிறோம், கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், அவர் என்ன பழி வாங்கினாலும் பரவாயில்ல, ஏத்துக்கலாம், ஆனா அவர் மரியாதை கொடுக்கிறாரு, என்ன மதிப்பெல்லாம் நடத்துறாரு. துண்டை விரிச்சு அவரை உட்கார வைக்கிறார். ஏன் உங்களை துண்டை விரிச்சு உட்கார வைக்கிறது தெரியுமா?
அந்த நேரத்தில் அந்த நாட்களில் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தீர்கள். நீங்கள் எந்த கொள்கையில் இருந்துட்டு போயிருங்க, எந்த மதத்தில் இருந்துட்டு போங்க, எந்த கூட்டத்திற்கும் தலைவராக இருந்துட்டு போங்க, நீங்க வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேனியில் இருந்த துண்டை விரித்து உங்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த ஒரு காரணத்திற்காக நபி செய்த செயலை அவருடைய தோழர் நான் செய்ய விரும்புகிறேன் அப்படியே துண்டை விரித்து அவர் உட்கார வச்சு அவருடைய தேவைகள் எல்லாம் போட்டு செய்து அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம். இதான் நபி உருவாக்கிய சமூகம் சஹாபாக்கள். அப்ப நபியுடைய சமூகமாகிய நாம் குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்தில் சிறந்த உம்மத் நாம் தான். யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாகிய நம் சமூகம் தான் இந்த உலகத்தில் சிறந்த உம்மத் என்பதாய் இறைவன் தன்னுடைய வசனத்தில் சொல்றார். அப்படிப்பட்ட சிறந்த சமூகமாகிய நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நற்பண்புகளை, சமய நல்லிணக்கத்தை, பிறரை மதிக்கக்கூடிய விஷயங்களில், பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய, அவர் எந்த மார்க்கத்தில் இருந்து போடும், பிறர் மீது அன்பை வெளிப்படுத்த வேண்டும், பிறர் மீது அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டமைப்புகள். அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைந்துச்சு அப்படின்னா சீராகவும் சிறப்பாகவும் நபி சொல்வது போல எல்லா மருத்துவர்களையும் ஒன்று சேர்த்து அவர்களோடு அன்பாக பழகினால் இந்த இந்திய நாட்டில் யாராலும் எவராலும் அழிக்க முடியாது சகோதரத்துவத்தை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சமய நல்லிணக்கம் சம்பந்தமான குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை உங்களுடைய காதுகளில் கேட்டு கேட்டு எல்லா மதத்தவர்கள் மத்தியிலும் அன்பை வெளிப்படுத்தி எல்லோர்களும் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கு பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாக்கதவான அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பாக நடத்தும் முப்பெரும் விழா, மீலாது நபி விழா, சமய நல்லிணக்க விழா மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆகிய 3 விஷயங்கள் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நமது சேதைநல்லூர் அஸ்மா பேக்கரிக்கு அருகாமையில் நடைபெற இருக்கிறது. முழுவதுமாக பெரும் பெரும் உஸ்தாதுமார்கள் பேச இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நாடறிந்த பேச்சாளர், உலகம் அறிந்த பேச்சாளர், சென்னையில் தலைமை இமாமாக இருக்கும் ஹஜ்ரத் தலைமை இமாம் அடையார் பள்ளிவாசல் தலைமை இமாம் பணி செய்யும் ஹஜ்ரத் எம் சதீர்தீன் ஃபாசில் பாக்கரி அவர்கள் மீளாது சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். நம் பகுதிக்கு சிறந்த பேச்சாளர் வர இருக்கிறாங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அவங்களுடைய பேச்செல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். உங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மிகப்பெரிய பேச்சாளர்கள், அதனால அவங்க எல்லாம் வராங்க. அது போல போதை ஒழிப்பு சம்பந்தமான சில கருத்துக்களை பேசுவதற்காக சுந்தரி மைந்தன் மாநில ஆய்வாளர் கிறிஸ்தவர் வாழ்வுடைய இயக்கம் அவர்களும், அடுத்து பாலசுப்ரமணியன் அவர்களும், பிறகு காஜா மொஹைதீன் நம்ம தமிழ்நாடு மாநில ஜமாத்துல் உலமா தலைவர் அவர்களும் அந்த மேடையில பேச இருக்கிறாங்க. சிறந்த பேச்சாளர்கள் போதை ஒழிப்பு சம்பந்தமான விஷயங்களையும் பேச இருக்கிறார்கள். இன்றைக்கு நிகழ்காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. போதை ஒழிப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க தமிழ்ல, போதை நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கு கேடு என்பதா சொல்வார்கள். அந்த போதை பழக்கம் உள்ள வாலிபர்கள் எத்தனையோ பேர்கள் வழிதவறி போகக்கூடிய சூழல் இன்னைக்கு உருவாகிறது. அவர் ஜமாத்துல் உலமா கையில் எடுத்து இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான விழிப்புணர்வுகளை இந்த சமூக மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் வழிதவறி போகவிடக் கூடாத வாலிபர்கள் என்ற நல்ல எண்ணத்துல அது சம்பந்தமாகவும் சிறப்பு ஆற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம் ஜமாத்தில் இருந்த வாலிபர்களும் அந்த நிகழ்ச்சியில உண்மையாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அசருக்கு பிறகு சாயங்காலம் 4 மணிக்கு ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் மொஹைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசல் இருந்து ஒரு தெரு வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. ஊர்வலத்துடைய நோக்கம் என்ன? அதனுடைய தலைப்பே போதை விழிப்புணர்வு என்ற தலைப்பின் கீழ ஒரு ஊர்வலம் நடைபெற இருக்கிறது. அதுல நம் ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள், மாணவர்கள் அனைவரும் அந்த இதில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஊர்வலத்தை சிறப்பிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து மகரிப் தொழுகைக்கு பிறகு மீளாது பேருரை நடைபெறும். அதைத் தொடர்ந்து அனைத்தும் நடைபெறும். சிறப்பு பேச்சாளர் பேச இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிகள் முழுவதுமாக கலந்து கொண்டு நாம் சிறப்பிக்க வேண்டும். நம்ம ஜமாத்தில் இருந்து ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். வரக்கூடியவர்களுக்கு இரவு உணவு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியும் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாக்கதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.